ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சூப்பர் மாம் சுபா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடி 2 குழந்தைங்க 4 வருஷத்துக்குள்ளேயே 2 பாப்பாவும் சின்ன சின்ன பாப்பாவாக இருக்காங்க. பார்த்துக்க முடியல. 2 குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு தினமும் அழுக, தூக்கம் இல்லை. இதனால் அவங்க மைண்ட் அப்செட் ஆகி வீட்டில் ஹஸ்பண்டு, மாமியார், வீட்டில் இருக்கவங்களை அடிச்சுட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காதா அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன். எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸ். கடவுள் நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, அழுக, இல்லை கஷ்டம் எதுனாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார், அம்மா, அண்ணன், தம்பி, கடவுள் கூட இருக்கார். ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம தான் கடவுள். அதுக்கு பசித்தாலும் சரி, அழுதாலும் சரி, இல்லை வலிக்குதுனாலும் சரி, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது அம்மா முகத்தை மட்டும்தான் பார்த்து சொல்ல முடியும். ஒரு அம்மாவால் மட்டும்தான் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அதனால் உங்களை நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போங்க, கோயிலுக்கு போங்க, குழந்தைங்கள தூக்கிட்டு கூட கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனால் நம்மலாம் அம்மா மெடிடேஷன் எடுக்க போனால் கூட பிள்ளைங்களை பற்றி மட்டும் தான் யோசிப்போம். கொஞ்சம் நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை யார்கிட்டையும் விட்டுற முடியாது. இன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறா? ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த அம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா நான் இல்லாமல், அந்த நினப்பு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க, மனசை பத்திரமா பார்த்துக்கங்க. அதாவது என்னென்னா மெடிடேஷனாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்கள். அதையும் மீறி எப்படி சொல்லணுன்னு தெரியல. அவரவருக்கு அந்த கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். எனக்கும் இருக்குது. நான் 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். 3 பிள்ளைகளையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அம்மா சப்போர்ட் இல்லை, மாமியார் சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை. ஆனால் பார்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தைரியமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு முதல் பாப்பா பிறந்து 10 வருஷம் கழிச்சு தான் 2வது பாப்பா பிறந்தாங்க. ஆனால் அந்த பாப்பா பிறந்த அடுத்த 1 இயர் 1.5 இயர்ஸில் இந்த பாப்பா 3வது பாப்பா வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் தூங்கி 5 வருஷம் மேலே ஆகுது. முழுசாக ஒரு நாள் ராத்திரியை தூங்கி 5 வருஷம் மேலே ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் நம்ம மைண்டை மாற்றுறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நான் அதனால தான் என்னோடய சேனல் கூட சூப்பர் மாம் சுபா. ஒவ்வொரு அம்மாவும் சூப்பர் மாம் தான். அதை கடந்து வந்துடுங்க. ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் அந்த பிள்ளை நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு கடந்து வந்துடுங்க. கஷ்டமான சூழ்நிலை தான், கொஞ்சம் கடந்து வந்துடுங்க. பிள்ளைங்க தாங்க நம்ம வாழ்க்கை.